Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் இது. இந்த ஸ்லைடிங் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து மிரர்ன்றது வந்து ஒட்டியிருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து ஸ்லைடிங் டோர் தான். பட் என்னென்னா ஒரு ஸ்லைடிங் டோர் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். வெயிட்ன்றது வந்து நம்ம எவ்வளோ இருந்தாலும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில். ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 plywood திக்னஸ் அந்தளவுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 30 mm 40 mm டோர்ஸ் கூட நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஏன்னா இந்த ட்ராக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்லேருந்து அவுட் ஆகாது. கேபினெட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால லோடான்றது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. இது வந்து எப்படியா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது இப்படி தான் போடணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில்ன்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சைடுன்றது வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வரலாம், மிரர் வந்து ஏன் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுல் லென்த்துக்குன்றது வந்து போட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஹேண்டில் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு சைடாக வந்து போகிற மாதிரி தெரியும். ஒரு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன மிரர் கிடையாது. இது வந்து 3x6 மிரர். இது நல்ல ஒரு பெரிய மிரர் தான் இது. ஏன்னா 3x வந்து நார்மலாக 2 feet வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே மிரர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது வந்து 3 feet இருக்குது. இது வந்து இன்சைடு வந்து கேர்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு கேபினெட்ஸ். அது இன்சைடு கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ்ன்றது வந்து இருக்கும். 2 சைடுன்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த சைடு வந்து வச்சு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த டோர் வந்து இந்த சைடு தள்ளிட்டு கூட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 drawer டெலிஸ்கோப் சேனல் வச்சு 2 drawerன்றது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து 5 inches ட்ராயர். இது இந்த 5 inches ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 போகலாம். 6க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல் பொறுத்த வரைக்கும் போகாதீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டேண்டம். பட் என்னென்னா இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக பேசிக் ஹேண்டில்ஸ் தான் இது. 2 drawerம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் சேனல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ். அந்த கேபினெட்டும் இந்த கேபினெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்ன்றது வந்து ஒரு 20 mm மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமான திக்னஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம ப்ளைவுட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா பெண்ட் ஆகும். இது வந்து ஃபுல் ப்ளைவுட். இது ஃபுல் ப்ளைவுட் வந்து கம்மியான திக்னஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 4 ஆனதுக்கப்புறம் வந்து பெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6 mm போட்டுக்கிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சேனல்ன்றது வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங்ன்றது வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன தான் வந்து பிராண்டடில் வந்து போனாலும் இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 18 mm ப்ளைவுட் வந்து இல்லை 20 mm ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணாலும் அது வந்து பெண்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 mm வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கிற டோர். அப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஏன்னா மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா இது ஃபுல் லென்த்து வந்து மிரர். ஏன்னா இது வந்து பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புன்றது வந்து மிரருக்கு தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் திக்னஸ் வந்து எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 30 mm டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் தான். இது நீங்கள் திக்னஸ் வந்து அதிகமாக வந்து போனீங்கன்னா பெண்டுன்றது வந்து ஆகாது. கம்மியாக வந்து போனீங்கன்னா பெண்டுன்றது வந்து ஆகும். இது வந்து வெறும் ஸ்லைடிங் டோருக்கு மட்டும்தான். நார்மல் இன்ச்சஸ் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 16 mm வந்து போகலாம். 20 mm 18 mm அந்த மாதிரிலாம் போகிறதோட 16 mm வந்து போனீங்க அப்படின்னா டோரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நல்லா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைடிங் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 mmக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகாமல் அதுக்குள்ளேயே 20லேருந்து 30 mmக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட் டோரோட வெயிட் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இப்போ நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து போயிடுச்சுன்னா ஓகே. பட் என்னென்னா நீங்கள் அதிகமான லோடு வந்து ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்லைடிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து போகாமல் அதுக்கப்புறம் வந்து
ப்ளைவுட்ன்றது வந்து ஹெவியாக வந்து போகும்போது அங்கே சாஃப்ட் க்ளோஸ் இருக்கும் அந்த சேனலோட லாஸ்ட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லைடிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது. லாஸ்ட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா டம்முன்னு போய் வந்து இடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான திக்னஸ் ப்ளைவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். கம்மியான திக்னஸ்னால் ஸ்டாண்டர்டு அது வந்து 3/4 ப்ளைவுட். இப்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 18 mm, 16 mm, 20 mm அந்த மாதிரிலாம். நம்ம 16 mm தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அதிகமான திக்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பண்ண முடியாது. அப்படின்றதுக்காக 16 mm வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங். இன்னொன்று என்னென்னா ப்ளைவுட் தான் 16 mm. நீங்கள் 2 சைடு வந்து லேமினேட்ஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். டூ ட்ராவர் அது ஆல்ரெடி நம்ம அந்த சைடு என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே செல்ஃப்ன்றது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்ஸ் வந்து 2 சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லைடிங் டோர் வந்து எது வரைக்கும் வருதோ ஃபுல் ட்ராவர்ன்றது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 2 சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து கை வந்து போகும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, உள்ள வரைக்கும் வந்து போகாது அப்படின்ட்டு நினைப்பீங்க. பட் என்னென்னா இது வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா செப்பரேட் கேபினெட்டாக வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனை கேபினெட் அப்படின்னா இது வந்து 1 நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட், இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 கேபினெட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். பேஸ் யூனிட்டோட வார்ட்ரோப் ஃபிட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனாக வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹேண்டில்ஸ், அதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ட இருந்து காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சைல்டு ஹேண்டில். இது வந்து 2 டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்ன்றது வந்து கொடுத்துருக்கும். இதே ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டிசைன் வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். இது வந்து சிங்கிள் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. சிங்கிள் டைப்னா ஒரு ஹேண்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா க்ரீன்னா க்ரீனாக இருக்கும், இல்லைன்னா எஸ்எஸ்னால் எஸ்எஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் 2 டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஒரு லேயர்ன்றது வந்து பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இது வந்து லாஃப்ட். இந்த லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இது மாதிரி பாக்ஸஸ்ன்றது அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங் இருக்கும், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். யாராவது வந்து ஒரு 2 கலர்ஸ் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் என்னென்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான ஹைட்டுக்கு வந்து சிங்கிள் கலர் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர். பட் என்னென்னா மிரர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ன்றது வந்து முன்னாடியே போட்டுக்கணும். மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் மேலே வந்து போடுறதோட செப்பரேட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைவுடுக்கு மேலே வந்து ஒட்டுறதோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டராகவே வரும். ப்ரொஃபைல் ஷட்டராகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அதில் இருக்கிற வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து மிரர்ன்றது வந்து போடுவாங்க. சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உள்ளே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் கேபினெட்ஸ் எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்னா 6 mm கிளாஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளைவுட்ஸில் வந்து போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒட்டாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகாது. பட் ஏன்னா சாஃப்ட் க்ளோஸ் ஆகுது இல்லையா, இந்த சாஃப்ட் க்ளோஸ் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு 2 இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு 2 இருக்கும். ஏன்னா
எப்படியா இருந்தாலும் கூட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து தள்ள என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 mm வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கும். இது போய் தள்ளினா தான் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து லேண்ட் ஆகும். எப்போ வந்து இது நம்ம அதிகமான வந்து வெயிட் ஏற்றுறமோ அதோட லைஃப்ன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அதிகமான வெயிட் இருக்கும். இதுவே வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு ப்ரொஃபைல் ஷட்டர்லேயே வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளைவுட் வந்து போட்டு அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அவங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வரும். பேசிக் பட்ஜெட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணிட்டு ப்ளைவுட் டோர் மேலே வந்து பண்ணிக்கிட்டு நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளைவுடுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. இந்த மாதிரி வந்து பண்ணுறதோட செப்பரேட்டாக வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து மிரர் வந்து ஒட்டுறதுக்கு பதிலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல கூட நம்ம மிரர்ன்றது வந்து ஒட்டிக்கலாம். பட் ஏன்னா என்னோடய சஜஷன் தான் அது. பட் ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இது. கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க. கேட்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு ஸ்லைடிங் டோர் மேலே தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.